உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன் என்று கூறியுள்ளார். தமிழும் தமிழ்நாடும் தலைநிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொண்டாற்றிடவே நினைக்கிறேன். அந்த உறுதியோடுதான் திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இல்லத்திலும் உள்ளத்திலும் போய் சேர்ந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும். தனிகுணம் கொண்ட தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர், நாட்டிற்கே புத்தொழியை வழங்குகின்றனர் என்று புகழும் வகையில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நம் தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது, நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவு திறத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும். இதற்காக என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன். இதுவே என் பிறந்த நாள் உறுதிமொழி என்று தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நமக்கு காட்டிய பாதையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணத்தோடு பயணித்து வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தனது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உழைப்பை தவிர வேறொன்று அறியேன் என சொல்லி இளமை முதல் 73ஆம் வயது காணும் இந்நாள் வரையில் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பணியாற்றுவதே என் வாழ்நாள் கடமை என செயலாற்றி வருகிறேன் என்று கூறியுள்ளார். தமிழும் தமிழ்நாடும் தலைநிமிர்ந்த வரலாற்றில் நான் சிறு தொண்டனாய் இருந்தாலும் கிடைக்கின்ற வாய்ப்புகளில் எல்லாம் பெருந்தொண்டாற்றிடவே நினைக்கிறேன். அந்த உறுதியோடுதான் திராவிட மாடல் 2.0வில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கி முன்னேற்ற பாதையில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார். உலகம் திரும்பி பார்க்கும் வகையில் இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறேன். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் இல்லத்திலும் உள்ளத்திலும் போய் சேர்ந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களும் சாதனைகளும். தனிகுணம் கொண்ட தமிழர் தலைநிமிர்ந்து வாழ்கின்றனர், நாட்டிற்கே புத்தொழியை வழங்குகின்றனர் என்று புகழும் வகையில் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நம் தமிழினத்தின் லட்சிய பயணத்தில் நம் கால்கள் பாதை மாறக்கூடாது, நம் தலை யாரிடமும் எதற்காகவும் தாழக்கூடாது. சூழ்ந்து வரும் சூழ்ச்சிகளை அறிவு திறத்தால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து முறியடித்திட வேண்டும். இதற்காக என்னை இன்னும் முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வேன். இதுவே என் பிறந்த நாள் உறுதிமொழி என்று தெரிவித்துள்ளார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் நமக்கு காட்டிய பாதையில் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என போர்க்குணத்தோடு பயணித்து வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.